எல்லாருக்கும் வணக்கம். yearstuffyaday.comக்கு வந்து என்னோட வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது ஜாவா லாங்குவேஜ் பற்றி. ஜாவா லாங்குவேஜ்னால் என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஜாவா வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன் அதை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். கிளாஸு, ஆப்ஜெக்ட்ஸு இது இல்லாமல் ஜாவா ப்ரோக்ராமே கிடையாது. அதனால தான் அதை கிளாஸ் பேஸ்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு டெஃபினிஷனில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜாவா வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சொல்ல முடியாது. இது ஒரு பார்ட்டு தான், பார்ட்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு தான் சொல்லணும். சரி, கம்ப்ளீட்டாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவைன்னு பார்ப்போம். அது முதல்ல என்கேப்சுலேஷன் சப்போர்ட் பண்ணணும், டேட்டா ஹைடிங் இருக்கணும், பாலிமார்பிசம் இருக்கணும், அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கணும், அப்புறம் எல்லா டைப்ஸ், அதாவது ப்ரீடிஃபைன் டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். எல்லா டைப்ஸுமே ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தால் தான் அது வந்து ஒரு ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்ல முடியும். அடுத்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் நம்ம அனுப்பணும். அப்படி அனுப்புனா தான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து தெரியும், ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம்னாலும் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். அப்புறம் என்ன நம்ம டிஃபைன் பண்ணுற டைப்பாக இருந்தாலுமே அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் யூசர் டிஃபைன்டு டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். ஜாவா வந்து ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் உள்ள ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது. இன்ட்டு, பைட்டு, லாங்கு இதெல்லாம் நம்ம டேட்டா டைப்ஸ்ன்னு தான் சொல்லுவோமே தவிர ஆப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டோம். இப்போ ஸ்மால் டாக்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டைப்ஸே கிடையாது. ஏன்னா இந்த இன்ட்டு, பூலியன், மெத்தட்ஸு எல்லாமே அதில் ஆப்ஜெக்ட்ஸ் தாங்க. டேட்டா டைப்ஸுன்ற வார்த்தையே அதில் கிடையாது. அடுத்தது பற்றி பார்ப்போம். ஜாவா வந்து WORAன்னு சொல்லுவாங்க. WORAனா என்னென்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். அதாவது இங்கே நம்ம ப்ரோக்ராம் கோடிங் அடிச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு மெஷினில் போய் அதை ரன் பண்ணாலும் அது சப்போர்ட் ஆகும் ஜாவாவில். ஸோ அதுக்கு பேர் தான் அது வந்து சப்போர்ட் அண்ட் ஆல்சோ போர்ட்டபிள்னு சொல்லுவாங்க. போர்ட்டபிள்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய்க்கலாம். ஜாவா ப்ரோக்ராம் வந்து நம்ம இங்கேருந்து எங்கே வேணாலும் போய் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மிஷினில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஜாவாவை யார் டெவலப் பண்ணது? சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்னு ஒரு கம்பெனி டெவலப் பண்ணிச்சு. 1991 அந்த வருஷத்தில் டெவலப் பண்ணாங்க. ஃபாதர் ஆஃப் ஜாவா யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜேம்ஸ் ஆர்தர் கோஸ்லிங். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஜாவா வந்து C++-ஐ காப்பி அடித்து வந்துச்சா இல்லை வரலையா? என்கிட்ட கேட்டால் நான் ஆமான்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா 1969லேயே டென்னிஸ் ரிச்சின்றவர் சி லாங்குவேஜ் வந்து கண்டுபிடிச்சார். அதுலேயும் கிளாஸு, மெத்தட்ஸு, ஆப்ஜெக்ட்ஸு, வேரியபிள்ஸு, டேட்டா டைப்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஜாவாலேயும் அதே தானே இருக்குது. என்ன நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. சி வந்து இப்போ யூஸ் பண்ண முடியல, ஏன்னா ஜாவாவில் அவ்வளோ இருக்குதுங்க, கடல்னு சொல்லலாம் ஜாவா வந்து. இப்போ உள்ள இதில் காப்பி அடித்து மாடிஃபை பண்ணிட்டால் சக்ஸஸ்ன்றாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. காப்பி அடித்து ரொம்ப மாடிஃபை பண்ணணும், அப்படின்னா தான் சக்ஸஸ் ஆகும். ஜாவா வந்து அப்படி தான் இருக்குது இப்போ. அடுத்து ஜாவாவுடைய வரலாறை பற்றி பார்ப்போம். ஹிஸ்ட்ரி. 1991 ஜேம்ஸ் காஸ்லிங், மைக் ஷெரிடன், பேட்ரிக் நார்டன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஜாவா லாங்குவேஜ் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. 1997 ஜேடிகே ஃபஸ்ட்டு ஜேடிகேவை ரிலீஸ் பண்ணாங்க. ஜேடிகேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இருந்தால் தான் நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். இது எல்லா ஓஎஸ்க்கும் சப்போர்ட் ஆகும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும். 1998 சன் ரிலீஸ் பண்ணாங்க. ஜாவா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் 1.2 ரிலீஸ் பண்ணாங்க. 2000 சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் 1.3 ரிலீஸ் பண்ணாங்க. 2002 1.4ஓட சேர்த்து J2SEயும் ரிலீஸ் பண்ணாங்க. J2SEனா ஜாவா 2 ஸ்டாண்டர்ட் எடிஷன். 2004 ஜாவா 2 ஸ்டாண்டர்ட் எடிஷனோட சேர்த்து JDK 5.0 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து ஜாவா 2 ஸ்டாண்டர்ட் எடிஷன் 5.1 வந்துச்சுங்க. இன் 2006 சாஃப்ட்வேர் எடிஷன் 6 ரிலீஸ் பண்ணாங்க. 2011 சாஃப்ட்வேர் எடிஷன் 7 ரிலீஸ் பண்ணாங்க. 2013 சாஃப்ட்வேர் எடிஷன் 8 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, வந்துடும் நினைக்கிறேன். 2015 ஜாவா 9 வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஜாவா 9 அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஜிகாபைட் ஹீப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. மல்டி ஜிகாபைட் ஹீப்ஸ்னால் என்னென்னா
நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ஆல்ரெடி படித்தது தான். அதாவது ஒரு ட்ரீ பேஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் ஹீப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே மல்டி ஜிகாபைட்ஸில் இருக்குன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அடுத்து நேட்டிவ் கோட் இன்டகிரேஷன் வரப்போகுது ஜாவா 9ல். அதாவது நம்ம ஒரு கோடை வந்து இன்னொரு கோடோட கம்பைன் பண்ணிக்கலாம். அடுத்து செல்ஃப் டியூனிங் ஜேவிஎம். ஜேவிஎம்னா என்னென்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னா அதுக்கு காரணமே ஜேவிஎம் தான். ஜேவிஎம் இல்லாமல் ஒரு கோடை நம்ம ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷின் போய் ரன்னும் பண்ண முடியாது. இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி போய் அதுக்கு அவுட்புட் வர வைக்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் வர்றதுக்கு காரணமே ஜேவிஎம் தான். ஜாவா 10 வந்து ரிஸ்க்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகிறாங்க. எல்லாத்தையுமே 64 பிட் அட்ரஸிங்காக மாற்ற போகிறாங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்து சின்னதாக எதுவுமே நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியாது, இனிஷியலைஸ் பண்ண முடியாது. இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 2லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே 64 பிட் அட்ரஸிங்க்கு மாறிட்டு இருக்கு. அடுத்து ஜாவா வாஸ் இனிஷியலி கால்ட் அஸ் ஓக். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஓஏகே, ஓக்குன்னு தான் முதல்ல வந்து ஜாவா வந்து சொல்லுவாங்க. அந்த லாங்குவேஜுக்கு பேர் ஓஏகே. ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா கோஸ்லிங்கோட ஆஃபீஸ்க்கு பின்னாடி ஓக் ட்ரீ ஒன்று வளர்ந்துச்சு. ஸோ கோஸ்லிங் வந்து யோசிச்சுட்டு இருந்தார் என்ன பேர் வைக்கலான்னு. அப்போ தான் இந்த ட்ரீயை பார்த்தோன்னே சரி ஓஏகேன்னு வச்சிடலாம், ஓக்குன்னு வச்சிடலாம் நம்மளோட லாங்குவேஜுக்கு அப்படின்னு சொல்லி ஓக்குன்னு வச்சார். கொஞ்ச நாள் கழித்து க்ரீன்னு மாற்றினார். அதுக்கப்புறமேட்டு ஜாவான்னு மாறிச்சு. ஜாவான்னு ஏன் மாறிச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து காஃபி பீன்ஸ் வந்து அதிகமாக குடிப்பாங்களாம். அதனால் அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் வந்து ஜாவா பீன்ஸ்னு பேர் வந்துச்சு. ஃபைனலாக ஜாவான்னு வச்சுட்டாங்க. 2006 ஜாவா வந்து ஓப்பன் சோர்ஸாக மாறிச்சு. சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் வந்து ஜாவா வந்து முக்கால்வாசி சின்டாக்சஸ், கிளாஸஸ், மெத்தட்ஸ் எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக மாற்றிட்டாங்க. ஆனால் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து அப்படி கிடையாது. இன்ன வரைக்கும் நிறையா இது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. ஆனால் ஜாவா அப்படி இல்லை, எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். April 2, 2010 கோஸ்லிங் வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் விட்டு வெளியேறி ஆரக்கிளுக்கு போய் சேர்ந்தார். ஸோ அதனால் ஜாவா ஃபுல்லாக இப்போ ஆரக்கிளுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. March 28, 2011 கோஸ்லிங் வந்து கூகுள் வந்து கோஸ்லிங்கை ஹையர் பண்ணிடுச்சு. ஸோ கோஸ்லிங் வந்து இப்போ கூகுளுக்காக வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சின்னதாக சில கம்பெனிஸ்க்கு அட்வைசராக இருக்கார். இந்த மாதிரி போயிட்டுருக்கு அவரோட வாழ்க்கை. ஜாவாக்கும் சீக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஜாவா வந்து ஒரு கிளாஸு, ஆப்ஜெக்ட் இதெல்லாம் ஜாவாவே டிஃபைன் பண்ணலாம். அடுத்து ஜாவா கீவேர்ட்ஸ், சில கீவேர்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. சியில் சப்போர்ட் ஆகிற சில கீவேர்ட்ஸு, டேட்டா டைப்ஸ், மாடிஃபையர்ஸ் இதெல்லாம் வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணாது. என்னென்னு வரிசையாக பார்க்கலாம். கீவேர்ட்ஸ், அதாவது சைஸ் ஆஃப், டைப் டெஃப், இந்த 2 கீவேர்டையும் ஜாவா சப்போர்ட் பண்ணாது. இதெல்லாம் சியில் இருக்கிற கீவேர்ட்ஸ். ஸ்ட்ரக்ட், யூனியன், டேட்டா டைப்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஆட்டோ, எக்ஸ்டெண்ட், ரெஜிஸ்டர், சைன்டு, அன்சைன்டு இந்த மாதிரி மாடிஃபையர்ஸ்லாம் ஜாவாவில் கிடையாது. ஹேஷ் டிஃபைன், ஹேஷ் இன்க்ளூட், ஹேஷ் இஃப் டெஃப் இந்த மாதிரியான ஹெட்ரு ஃபைல்ஸ் எதுவுமே ஜாவாவில் கிடையாது. இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ராசஸர்ஸ்ன்னு சியில் சொல்லுவாங்க. அடுத்து ஜாவாவில் வந்து புதுசாக ஆப்ரேட்டர்ஸ் வந்துருக்கு. இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ன்ற ஆப்ரேட்டர். அடுத்து ஜாவாவில் வந்து லேபிள்டு பிரேக்கு, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸு இந்த மாதிரி நிறையா புதுசாக ஜாவாவில் கொண்டு வந்திருக்காங்க. C++க்கும் ஜாவாவுக்கும் என்னென்னு பார்ப்போம். சியோட எக்ஸ்டென்ஷன் தாங்க C++. சி வித் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்கிறது தான் C++ன்னு சொல்கிறாங்க. அதாவது C++ம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான். ஆனால் சி வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிடையாது. ஜாவா சில விஷயத்தை சப்போர்ட் பண்ணாது. C++ சப்போர்ட் பண்ணுறது அது என்னென்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை சப்போர்ட் பண்ணாது, டெம்ப்ளேட் கிளாஸை சப்போர்ட் பண்ணாது, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணாது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு பதிலாக ஜாவாவில் வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸுன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜாவா வந்து குளோபல் வேரியபிள் சப்போர்ட் பண்ணாது, பாயிண்டர் சப்போர்ட் பண்ணாது. டிஸ்ட்ரக்டார்ன்ற மெத்தட் வந்து C++ல் உண்டு. அதை வந்து ஃபைனலைஸ்ன்ற மெத்தட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஹெட்ரு ஃபைல்ஸே கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அடுத்து ஜேடிகே பற்றி பார்ப்போம். ஜேடிகேனா என்னென்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னா என்ன, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ண வைக்கிறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே ஜேடிகே தான். ஜேடிகே இல்லாமல் நம்ம ஜாவா ப்ரோக்ராமே பண்ண முடியாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அடுத்ததாக ஜேடிகேல என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆப்லெட் வியூவர் இருக்குது, ஜாவா சி இருக்குது, ஜாவா இருக்குது, ஜாவா பி இருக்குது, ஜாவா ஹெச் இருக்குது, ஜாவா டாக், ஜேடிபி
இப்படின்னு ஒரு 8 வகையான இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்லெட் வியூவர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஜாவா ஆப்லெட்ஸ் வந்து ஒரு ப்ரௌசரில் ரன் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஆப்லெட் வியூவர். ஸோ நம்ம ஜாவா ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரௌசரில் ரன் பண்ணோன்னா நம்ம பார்க்குற அந்த ப்ரௌசர் பேர் ஆப்லெட் வியூவர்னு சொல்லுவாங்க. அதை வந்து அடுத்து ஜாவா சினா என்னென்னா ஜாவா கம்பைலர்னு அர்த்தம். ஜாவா கம்பைலர் எதுக்குன்னா ஒரு சோர்ஸ் கோடை வந்து பைட் கோட் ஃபைல்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு தான் ஜாவா சி யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஜாவா இன்டர்பிரிட்டர்னா என்னென்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஆப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பைட் கோட் ஃபைல்ஸ் மூலயமா நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணி அதை வந்து ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜாவா இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஜாவா பினா ஜாவா டிஸ்அசம்பிளர்னு அர்த்தம். பைட் கோட் ஃபைல்ஸை வந்து ஒரு ப்ரோக்ராமுடைய டிஸ்கிரிப்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு பேர் தான் ஜாவா பி. ஜாவா ஹெச்னா ஜாவா ஹெடர் ஃபைல்ஸ், ஒரு ஹெடர் ஃபைலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அடுத்து ஜாவா டாக்னா டாக்குமெண்டேஷன், ஒரு HTML ஃபார்மேட் டாக்குமெண்டேஷனை வந்து கோட் ஃபைல்லேருந்து ஜென்ரேட் பண்ணோம். அடுத்து ஜாவா டீபக்கர், JDBன்னு சொல்லுவாங்க. ஜாவா டீபக்கர்னால் என்ன, ஒரு ப்ரோக்ராமில் எரர் இருந்துச்சுன்னா அதை நம்ம டீபக் பண்ணோன்னா நம்ம வந்து எத்தனை எரர் இருக்குது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னா ஜாவாவோட லைப்ரரின்னு சொல்லுவாங்க. லைப்ரரியில் என்னென்ன இருக்குன்னா பேக்கேஜஸ் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ ஜாவாவில் மட்டும் ஒரு குத்து மதிப்பாக 300 பேக்கேஜஸ் 3000 கிளாஸஸ் இருக்கும். அடுத்து அதில் உள்ள முக்கியமான பேக்கேஜஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். அதாவது லாங்குவேஜ் சப்போர்ட் பேக்கேஜஸ், யூட்டிலிட்டிஸ் பேக்கேஜஸ், இன்புட் அவுட்புட் பேக்கேஜஸ், நெட்வொர்க் பேக்கேஜஸ், AWT பேக்கேஜஸ், ஆப்லெட் பேக்கேஜஸ். அடுத்து நம்ம JRE பற்றி பார்க்கலாம். JREனா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். அது ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படின்றது தான் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் என்னெல்லாம் வச்சுருக்கோன்னா JVM வச்சுருக்கோம், ஜாவா விர்ச்சுவல் மிஷின், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து ரன் டைம் கிளாஸ் லைப்ரரிஸ் இருக்கும். ஒரு ப்ரோக்ராமுக்கு சில லைப்ரரிஸ் இருந்தால் தான் ரன் ஆகும் சில ப்ரோக்ராம்ஸ்லாம். ஸோ அதை ரன் டைமில் ஜென்ரேட் பண்ணோம், அதுதான் ரன் டைம் கிளாஸ் லைப்ரரிஸ். ஏற்கனவே லைப்ரரிஸ்னு ஒன்று நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த லைப்ரரிஸில் போய் சர்ச் பண்ணி இந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற அந்த லைப்ரரியை வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வரோம். அதுக்கு பேர் தான் இந்த ரன் டைம் கிளாஸ் லைப்ரரிஸ்னு அர்த்தம். யூசர் இன்டர்ஃபேஸ் டூல் கிட்ஸ்னால் நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த ஸ்விங்ஸ், ஆப்லெட்ஸ், இதெல்லாம் AWT இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணுறோம், ஸ்விங் ஆப்லெட்ஸ் வச்சு நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோன்னா அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் டூல் கிட்ஸ்னு அது சொல்லுவாங்க. அடுத்து டிப்ளாய்மெண்ட் டெக்னாலஜிஸ். ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டோம், அடுத்து அதை டிப்ளாய் பண்ணோன்னா அதுக்கு 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா பிளகின், ஜாவா வெப்ஸ்டார்ட். ஜாவா பிளகின்னா என்னென்னா ஒரு ப்ரௌசரில் நம்ம ஜாவா ஆப்லெட்டை எப்படி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறோம், அதுக்கு பேர் தான் வந்து ஜாவா பிளகின். ஜாவா வெப்ஸ்டார்ட்னா ஒரு அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணாமே நம்ம வந்து வெப் ப்ரௌசரில் எப்படி அதை பார்க்குறோம், அதுக்கு பேர் தான் வந்து ஜாவா வெப்ஸ்டார்ட். இப்போ வந்து ஜேடிகே ஜாவா இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். என்ன OS வேணாலும் வச்சுக்கலாங்க. மேக் OS 8, Windows 8, Windows 7, Windows XP எதுனாலும் வச்சுக்கோங்க. 128 MB ரேம் இருந்தால் போதும். அடுத்து JDK ஃபைல் இன்ஸ்டால் பண்ணணும். அது போக இனிமேல் என்னோடய கிளாஸில் PPTஸ்லாம் இருக்காது. கமாண்ட் ப்ராம்ப்ட்டும் நோட் பேடும் வச்சுமே நம்ம கோர் ஜாவா ஃபுல்லாக பண்ணுவோம். நெட்பீன் 7.3 வந்து லேட்டராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் google.com போங்க. அதில் JDK அப்படின்னு அடிங்க. அட்ரஸ் பாரில் ஜாவா ஏசி டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். JDKயோட லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். ஜாவா பிளாட்ஃபார்ம் JDK 7U17 இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன JDK இருக்குது, ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸும் இருக்கும், இப்போ உள்ள வெர்ஷனும் இருக்கும். உங்களுக்கு முதல்ல லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணணும். அப்புறம் உங்களோட OS எதுவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து 32 பிட்டா 64 பிட்டான்னு பார்த்து அதோட டவுன்லோட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் இதில் பண்ணலை. ஸோ இப்போ JDK வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கோங்க. செட் பாத் ஈக்குவல் டு C: ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் JDKயில் பின். ஸோ
ஸோ என்கிட்ட ஜேடிகே இருக்குது, அதனால வந்து நான் ஜேடிகே சியில் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் ஜேடிகே என்னோடதில் இருக்குது. உள்ளே போய் ஜாவா சின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு நிறையா ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ டிஸ்பிளே ஆச்சுன்னா ஜேடிகே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். எக்ஸிட் பண்ணிக்கிறேங்க. ஜேடிகே இருக்கா இல்லையான்னு செக் பண்ண அப்புறம் நீங்கள் நோட் பேடில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி ப்ரோக்ராம் போடணுன்றதை நான் நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் சொல்கிறேன். என் கூட டச்லேயே இருங்க. Until then, bye.